ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபர்மோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஆர்இஎல் இந்தியா லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2024 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். என்ன வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி ஐடிஐ ஃபிட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி ஐடிஐ எலக்ட்ரிஷியன் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ ஃபிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சியும் ஐடிஐ எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ ஆர் என்ஏசியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலவெண்ட் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 20,000 per month இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 22,000லேருந்து 88,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வேகன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 7 வேகன்சியும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 2 வேகன்சியும் ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சியும் எஸ்சியில் வந்து 2 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு வந்து கொடுக்கல. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்லலை. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட் அண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் மினிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 40% மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 40%ம் எஸ்சி எஸ்டி காம்பன்ஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 35% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மும்பை, போபால், விசாகப்பட்டினம், திருவாண்ட்ரம், கொச்சி, சென்னை, நாகர்கோயில், குட்டாக் அண்ட் புவனேஸ்வர்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே வேணால் கொடுப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. www.irel.co.in இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெரியர்ஸ் பேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வெப்சைட் லிங்க் அட் த சேம் டைம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, அந்த போர்ட்டலில் அவங்க கேட்குற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க வந்து அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.